அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. தந்தை மகன் ஒற்றுமை. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். 38 ஆண்டுகளாய் நோயிற்றிருந்த மனிதரை இயேசு ஓய்வு நாளில் நலமாக்கியது சட்டத்தை மீறிய செயலல்ல, அது இறைமகன் என்னும் முறையில் அவரது உரிமை என்று காட்டுவதே இப்பகுதி நோக்கம். ஏனெனில் கடவுள் ஓய்வு நாளிலும் வாழ்வளிக்க முடியும், நலமாக்க முடியும் என்பதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தனர். இங்கு நலமளிக்கும் இயேசு கடவுள் மகனே. அவரும் கடவுள் செயலையே செய்கிறார். கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய வாழ்வளித்தல், மழை பொழிதல், குழந்தை பிறப்பித்தல், இறந்தோரை உயிரோடு எழுப்புதல் என்னும் செயலை இயேசும் செய்கிறார். தீர்ப்பளிக்கும் கடவுளின் செயலையும் அவரே செய்கிறார். எனவே இயேசு ஓய்வு நாளில் நலமளித்தது தவறல்ல, அது கடவுள் சார்பாக செய்யப்பட்ட செயல், அது கடவுளின் செயல். எனவே இயேசுவை குறை சொல்லவோ கொல்ல முயலவோ தேவையில்லை. இறுதி காலம் இயேசுவின் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்ற யோவானின் பார்வையும் இங்கு அழுத்தம் பெறுகிறது. இயேசுவை நம்பியோ சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்கிறார்கள். அது இப்போதே நடைபெறுகிறது. எனவே இறுதி காலம் இயேசுவில் நிறைவேற தொடங்கிவிட்டது. இயேசுவை சந்திப்போ தங்களுக்கு தாங்களே தீர்ப்பு செய்து கொள்கின்றனர். அவரை ஏற்போர் வாழ்வை தேர்வு செய்கின்றனர். அவரை எதிர்ப்போர் தீர்ப்பை, சாவை தேர்வு செய்து கொள்கின்றனர். இவ்வாறு இயேசுவின் வருகையின் விளைவாய் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே தீர்ப்பு செய்து கொள்கின்றனர். இவ்வாறு இறுதிகால நிகழ்வாகிய தீர்ப்பும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இயேசுவில் இறுதி காலம் நிகழ்காலம் ஆகிறது. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளுடைய விருப்பம் பப்ஜி விளையாட்டில் வெற்றி பெறுவது, இளையோர்கள் விருப்பம் உழைக்காமலேயே இம்மண்ணில் சாதித்து காட்டுவது, பெற்றோரின் விருப்பம் அடுக்குமாடி கட்டடங்களை எழுப்பி அதில் குடிபுகுவது. இப்படி எல்லோருடைய விருப்பமும் எண்ணங்களும் மாறுபட்டதாகவே இருந்து வருகிறது. ஆனால் இவையெல்லாம் நம் வாழ்வில் நடந்தேறுமா என்றால் அது கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் விருப்பம் போல இயேசுவின் விருப்பம் என்ன என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசத்தின் வழியாக யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். இயேசுவின் விருப்பம் என்னவெனில் தன்னை அனுப்பிய தந்தையின் வாக்குப்படி செயல்படுவதே. அதனால்தான் பிலாத்து இயேசுவிடம் உன்னை விடுதலை செய்யும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறும்போது இயேசு மேலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என்றும், இயேசுவின் ஜெபத்தில் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை என்றும், பரிசேயர்களின் விழாவிற்கு என் தந்தை விருப்பப்படி செயல்படுவதே என் பணி என்றும் பதிலளிக்கின்றார். காரணம், தன் விருப்பம் இந்த உலகத்தின விருப்பம் போன்று அல்ல, மாறாக தந்தையின் திருவிழப்படி நடப்பதே தன் விருப்பம் என்பதனை முற்றிலுமாக உணர்ந்திருந்தார். அதனால் தான் 3 ஆண்டுகள் பணிவாழ்வில் வந்த துன்பங்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு மக்கள் வாழ்வில் பல புதுமைகளை செய்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். நாம் யாருடைய விருப்பப்படி செயல்படுகிறோம்? நம்முடைய விருப்பமா அல்லது கடவுளுடைய விருப்பமா? கடவுளின் விருப்பப்படி செயல்படுகின்ற போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க மன வலிமையை தருவார். ஆனால் நம் விருப்பம் முன்வைக்கும் போது நாம் பலனற்றவர்களாக விடுகிறோம். சிந்திப்போம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நானும் இறைவனும் இணைந்து செயல்படும் அனுபவம் என்னிடம் உள்ளதா? நம்மை தேடி வரும் இறைவனை உள்ளத்திலும் வாழ்விலும் ஏற்றுள்ளேனா? இறைவனை பற்றி சரியாக புரிந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து செயல்பட அனுபவம் பெறவும், எங்களை தேடி வரும் உம்மை உள்ளத்திலும் வாழ்விலும் ஏற்றுக்கொள்ளவும், உம்மை பற்றி சரியாக புரிந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.